இதையெல்லாம் தாண்டி இது அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதிகாரம் உள்ள ஆட்சி அமைதியா இருந்தா நீதிமன்றங்கள் முறையா எடுத்து சொல்லப்படவில்லைன்னா எப்படி விவரம் தெரியும்? அதனாலதான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. ஒரே ஒன்று மாத்திரம் உங்களுக்கு உறுதியா சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 4-5 மாசம் தேர்தல் வரப்போகும். இந்த தேர்தலில் நிச்சயமாக கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார், முதலமைச்சராகவும் வருவார். அந்த முயற்சியில் நாங்கள் எல்லாம் ஈடுபடுகிற பொழுது நீங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்களே, ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பின்னாலே முதலில் உங்களுக்கு பட்டா வழங்கிவிட்டு தான் நாங்கள் இங்கே வருவோம் என்கின்ற உறுதிப்பாடை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வழிமுறைகளோடு போகணும். வழிமுறை தெரியாம போய் மொட்டை சவத்தில் முட்டிக்கிட்டு இருந்தா எப்படி